உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த மிளகாய் பொடியை வச்சு அபிஷேகம் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? இது மிளகாய் தூள்ல ஏன் பண்றோம் அப்படின்னா, மிளகாய் தூள் தான் எரியும். ஒரு மனிதனுடைய கர்மாவை நம்ம தீக்கணும் அப்படின்னா சந்தனத்திலேயோ பால்லையோ குழுலாம் தீர்க்க முடியாது. அந்த யாகத்துக்கு சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த சத்ருகுணம்னு ஒரு குணம் இருக்கு. இந்த சத்ருகுணம்னா என்ன அப்படின்னா ஈகோ. நம்ம எதை ஒன்று செய்ய முடியாதோ அதுதான் நம்ம செய்யணும். அதுதான் இந்த பிரபஞ்சமும் சொல்லுது. இந்த யாகம் சரியா என்னைக்கு நடக்குது சார்? மக்கள் அதுக்கு வரும்பொழுது எப்படி தயாராகிட்டு வரணும் சார்? மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குது. 6:30 மணிக்கு மேலே ஒரு 8 மணி வரைக்கும் மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். நல்ல எண்ணங்கள் பிறக்கணும், கர்மாக்களை தொலைக்கணும் அப்படின்னா எங்களுடைய பங்கு அதில் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க மிளகாய் தூள் எடுத்துட்டு வந்து யாகம் முடிஞ்சதும் முருகருக்கு மிளகாய் தூள்ல அபிஷேகம் நடக்கும். இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வண்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட் வாங்கிக்கணும். இது மேலே ஃபுல்லாக மிளகாத்தூள் இருக்கும். இது மேலே இந்த மஞ்சள் துணியை போட்டு இப்படி கவர் பண்ணி நூலை போட்டு கட்டிடணும். இப்போ சில பேர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் போய் லாஸ் ஆகிருப்பாங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகிருப்பாங்க, பணம் வர வேண்டியது இருக்கும், கோர்ட்டு கேஸ் இருக்கும். ரெட் கலர் ஜாக்கெட் பீட்டை வாங்கி இதே சேம் ப்ராசஸில் மிளகாத்தூள் மேலே இப்படி போட்டு ஒரு நூலை போட்டு கட்டிடணும். இந்த சத்ரு சம்ஹார யாகம் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? யார் யாரெல்லாம் மஞ்சள் துணியில கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும். வகுப்பு கடை எடுத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ல ஜெயிப்பாங்க, பண வரவு நடக்கும். உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கான சத்ரு சம்ஹார யாகம் எதனால் நடக்குது, அதில் கலந்துக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல. நாங்கள் போன வருஷமே உங்களுடைய கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்தோம். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. முருகப்பெருமானை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமானை வணங்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய கோவிலில் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம் பார்த்தோம் அப்படின்னா மிளகாய் பொடியை வச்சு அபிஷேகம் பண்ணீங்க. அந்த மிளகாய் பொடியை வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார்? சித்திரை மாதத்தில் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இது வருடம் நம்ம செய்யக்கூடிய திருவிழா தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கும். சித்திரை கிருத்திகை திருவிழா. அந்த கிருத்திகையை முன்னிட்டு நடக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கும். முன்னாள் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இது மிளகாய் தூள்ல ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மிளகாய் தூள் தான் எரியும் இல்லையா. ஒரு மனிதனுடைய கர்மாவை நம்ம தீக்கணும் அப்படின்னா சந்தனத்திலேயோ பால்லையோ குழுலாம் தீர்க்க முடியாது. அது அந்த எரிச்சலை மிளகாய்த்தூள் மூலயமா முருகன் வாங்கிட்டு அந்த வினையை என்ன பண்ணுறாருன்னா அவர் வாங்கிக்கிறார். அது மிளகாய்த்தூள் எரிச்சல் மூலியமாக தான் வாங்க முடியுமே கண்டி ஒரு பால்லையோ ஒரு தயிர்லையோ பன்னீர்லையோ பண்ணி அந்த வினையை வாங்க முடியாதுன்ற நோக்கத்தால் தான் மிளகாய்த்தூளில் அபிஷேகம் பண்ணி மக்களுடைய கர்மாவை தீக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இந்த அபிஷேகம் பண்ணுறது மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய முன்ஜென்மம் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் போக்கி பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வரும்னு சொல்கிறீங்களா சார்? உண்மையாக 100% வரும். இது எப்படின்னா, ஒரு சில பேருக்கு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சில பேருக்கு உடனே மாறும். ஆனால் உண்மைதான். பை பர்த்தில் அவங்க எப்படி புதுசாக வந்தாங்களோ அதுமாரி மாறிடுவாங்க. இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ண உடனே இது ஒரு நூலை படித்தோ ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு நம்ம செய்யலை. முருகனுடைய உத்தரவின் பேரில் இது வருஷம் நடக்குது. ஒரு மக்களுடைய கர்ம வினையை, என்னுடைய வினையை நான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அனுபவிச்சு தான் ஆகணும். என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னும் போது அந்த வினையை மிளகாய்த்தூள் மூலயமா அப்படியே மாற்றி விடுறோம். அது என்ன பண்ணுறாரு, முருகர் ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு பலனை கொடுக்குறாரு. ஏன்னா நாங்கள் போன வருஷம் வந்திருந்தப்ப நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய யாகம் நடந்தது. அந்த இடமே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அந்த யாகத்துக்கு சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க சார். மனிதனுக்கு பல விதமான குணங்கள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நினைவுகள் வந்து போகும். இதான் உண்மையான விஷயம். அதில் மேஜராக நம்மளை ப்ளே பண்ணுறது இந்த சத்ருகுணம்னு ஒரு குணம் இருக்குது. இந்த சத்ருகுணம்னா என்ன அப்படின்னா ஈகோ.
யார் முதல்ல வந்து பேசுறது அப்படின்னே சண்டை போட்டு கடைசி வரைக்கும் பிரிஞ்சு போன உறவுகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு சத்ரு குணம் இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு யார் பிடிக்காதோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன பண்ணுவீங்க, ஒன்று பிளாக் லிஸ்ட்டில் போடுவீங்க, இல்லைனா டிலைட் பண்ணுவீங்க, இல்லைனா கான்டாக்ட் இருந்தாலும் பண்ணி பேச மாட்டீங்க இல்லையா? அந்த கான்டாக்டில் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டில் எல்லாம் இருக்காங்களா, நல்லா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்கள். கேட்க மாட்டோமே சார். அதுதான் சொல்கிறேன், நம்ம எதை ஒன்று செய்ய முடியாதோ அதுதான் நம்ம செய்யணும். அதுதான் இந்த பிரபஞ்சமும் சொல்லுது. உன்னால் எதை செய்ய முடியாதோ அதை செய்தால் நீ வெற்றி அடைந்து விடுவாய். ஆனால் அதை செய்ய முடியாத அளவுக்கு உன்னுடைய சூழ்நிலை அமைந்துவிடும். அந்த இடத்துல நீங்கள் போட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உலக சாதனையாளர் நீங்கள் தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க மாமியார்கிட்ட இறங்கி போனால் அவங்க வாழ்க்கை மாறணும்னா அவங்க ஒரே விஷயம், என் வாழ்க்கையே மாறலனாலும் பரவாயில்ல, நான் மாமியார்கிட்ட இறங்கி போக மாட்டேன். இதுதான் சத்ருகுணம். சத்ருகுணம் என்பது உனக்கு பின்னாடியே இருந்து உன்னை தவறான வழி நடத்துவது தான். இங்கேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னா சத்ருகுணம் என்ன பண்ண தெரியுமா, பெங்களூர் கொண்டு போகும். இப்படி போனால் தான் கரெக்டாக போகும், இப்படி போனால் தான் கரெக்டாக. லாஸ்ட்டு பெங்களூரில் போய் நின்றுட்டு சிச்சோ இன்னும் 1 மணி நேரத்துக்கு மதுரைக்கு போனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருமேனு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த சத்ருகுணம். எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி நடந்துக்கிறேன். ஆமாம் அண்ணன், இப்போது நான் பெங்களூர் போகிறேன், ஆனால் நான் மதுரை தான் போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் நீங்கள் போகிற ரூட்டு தப்பு அப்படின்றீங்க. தப்புன்னு எனக்கே தெரிந்தாலும் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்க கூடாதுன்றதுக்காக நான் பெங்களூர் நோக்கி போவேன். இதெல்லாம் ஒரு மனிதனை அழிவு பாதையில் கொண்டு போய் செல்லும். ஒன்றும் இல்லை, ஒரு நிர்வாகத்தில் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க அதிக நாலேஜ் இருந்தால் அந்த நிர்வாகத்துக்கு மேலோனருக்கு பிடிக்காது. இதுதான் உண்மையான விஷயம். இந்த அனைத்து விதமான சத்ரு குணங்களையும் தூக்கி வெளியே எறியணும் அப்படின்னா இந்த சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு அந்த குணங்கள் படிப்படியாக குறையும். தன்னை உணர ஆரம்பிக்கணும். முதல்ல உணர ஆரம்பித்த பிறகு இந்த சத்ரு குணம் ஒழிய ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, டோல்கேட்டில் கூட பாருங்களேன், ஒரு டோல்கேட்டில் ஒருத்தர் லைனில் நின்றுட்டு போவார், ஒருத்தர் வந்து குறுக்கில் போடுவார். சரி குறுக்கில் தான் போடுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் நம்ம விட மாட்டோம், 2 காரும் போட்டி போட்டுகிட்டே முட்டுற மாதிரியே போவாங்க. இதுவும் ஒரு சத்ரு குணம் தான். சத்ருகுணம் என்பது பல விதத்தில் சொல்லலாம். ஒரு ஹோட்டலில் போய் நம்ம உட்காருவோம் சாப்பிட, நமக்கு பின்னாடி வந்திருக்க ஒருத்தர் பரிமாற்றாருன்னா சர்வரை பிடிச்சி சண்டை போடுவோம். ஆனால் அவருக்கு உண்மையிலே பசி இருக்கும், இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருப்பாருன்னா நம்மளுடைய நோக்கம் என்னென்னா அனைத்துலையுமே நம்மளுக்கு சாதகமாக நடக்கணும்னு ஒரு மனிதன் நினைப்பான். நடந்துருச்சுன்னா அது நல்ல நாளாக நினைப்பான், நீ பாசிட்டிவ்னு சொல்லுவான். ஆனால் அது அப்படி இல்லை. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. சத்ருகுணம் என்பதை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள சத்ருகுணம் இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்துக்கணும். சார் நான் ரொம்ப நல்லவன் சார், அதெல்லாம் அப்புறம் நீங்கள் உதவி செய்யுங்க, நல்லது செய்யுங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுக்குள்ள சத்ருன்ற ஒரு குணம் ஏக்கி கொண்டே இருக்கு. அந்த குணத்தை நாம் தூக்கி வெளியே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இறை அம்சம் பொருந்தியவர்களாக நம்ம மாறிடும். அப்போ இந்த ஈகோ ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா, தலைகணம் ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா, இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கண்டடிச்சிச்சுன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் நடந்துவிடும் என்பதனால்தான் இந்த ஊர் கூட்டி இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். இந்த சத்ரு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் அப்படின்றதே நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து எனக்குமே இப்படி ஒரு குணம் இருக்குது, நான் வந்து யார் சொன்னாலும் அடமெண்ட்டாக இருப்பேன், நான் பண்ணுறது தான் சரின்னு நினைப்பேன், ஆனால் அதை மாற்றிக்கணும்னு நினைப்பேன், மாற்றிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டா பலன் நிறைய. அவங்களுக்காக தான் இந்த யாகமே பண்ணுறோம். அவங்களுக்காக தான், மக்களுடைய நலனுக்காக தான், பொது நலத்துக்காக தான் பண்ணுறோம். நிறைய ஊரில் இன்றைக்கும் கேரளாவில் உலக சேமத்துக்காக 8 மணி நேரம் தியானம் பண்ணுறாங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் உலகத்துக்காக வாழ்ந்துருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் உலக மக்களுக்காக, உலக சேமத்துக்காக இந்த விஷயத்தை மக்களுடைய சத்ரு குணங்கள் முழுதும் ஒழிந்து மக்கள் மிகப்பெரிய நன்மை அடைய வேண்டும் என்பதுக்காக இதை நம்ம பண்ணிட்டோம். ஓகே சார். அதே மாதிரி வந்து சார் லாஸ்ட் வருஷம் வந்து நாங்கள் வந்து நேரலையில் வந்து நேரடியாக வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பதிவுகளை மக்களுக்கும் காட்ட நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்க முடியலன்ற வருத்தத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த யாகம் சரியாக என்னைக்கு நடக்குது சார்? மக்கள் அதுக்கு வரும்பொழுது எப்படி தயாராகிட்டு வரணும் சார்? மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குது. செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு சங்கல்பம் ஸ்டார்ட் ஆகும், 4 மணிக்கு ஹோமம் ஸ்டார்ட் ஆகும், 4 to 6 6 மணிக்கு பூர்ணாகதி ஆகும், 6 to 7 6 to 6 ஒரு பிரம்மாண்டமான ஒரு காவடி ஆட்டம், 6:30 மணிக்கு மேலே ஒரு 8 மணி வரைக்கும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்கும், 9 மணி to 10 மணி வரைக்கும் இந்த காவடி ஆட்டம், வேல் தெரித்தல், இந்த வண்டியில் தொங்கிட்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 11 மணிக்கு மேலே ஆகாய மலையிட்டு 12 மணிக்கு கரெக்டாக சாமியை ஒரு பக்தர் மேலே வர வச்சு அவர் மூலிமா அனைவருக்குமே வந்து பிரசாதங்கள் வழங்கப்படும். இது போன வருஷம் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு பண்ண முடியல, இந்த வருஷம் மகாபிரசாதம் நிச்சயமாக சாமியை பக்தர் மேலே வர வச்சு ஒரு மகாபிரசாதம் வழங்கப்படும். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், ஒரு கோயிலுக்கே போனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அபிஷேகம் பண்ணியிருந்தால் சுற்றிட்டு ஓடியாந்துருவோம், உட்கார பொறுமை இருக்காது. ஆமாம், மனிதர்களுடைய நம்ம அதிகமாக சொல்ல வரது என்னென்னா பொறுமை, சகிப்புத்தன்மை, இது 2 இருந்ததுன்னா எல்லாமே தானாக தேடி வரும்னு சொல்கிறோம். இப்போது பன்னீர் ரோஸ் இருக்குன்னா போய் தான் அதில் உட்காரும், வண்டு போய் தான் உட்காரும். பன்னீர் ரோஸ் போய் வண்டுக்கிட்ட போகாது.
நம்மக்கிட்ட பக்குவமும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் இறைவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட லைக் ஆகிடுவார். ஒரு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீவார்த்தனை காட்டுற அளவு கூட நம்ம இருக்கிறதில்ல. ஏன்னா நம்மளுடைய அவசரம். ஆனால் உண்மையிலே எதுவுமே பிரயோஜனம் இருக்காத காரணமாக இருக்கும். ஆனால் அதை நோக்கி ஓடுவோம். ஆனால் இங்கே 10 நிமிஷம் உட்கார மாட்டோம் கோவிலில். ஸோ இந்த கோவிலுக்கு வரவங்க முதல் விஷயம், மே மாதம் 7ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் முடியும். நான் வந்துட்டு 1 மணி நேரம் இருந்தேன், 2 மணி நேரம் இருந்தேன், அது மாதிரி தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. வெளியூர்லேருந்து வரவங்க நைட்டு ரிட்டன் டிக்கெட்டே போட்டுறாதீங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு முடியும் கரெக்டாக நம்ம டைம் சொல்ல முடியாது. இது 12 மணிக்கு முடிஞ்சிடும், 11:50க்கு முடிஞ்சிடும் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் 11 to 12 இந்த டைமுக்கு முடியும். 11 to 12 முடியும். 4 to 11 தான் நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி எக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். மதியம் அன்னதானம் இருக்குது, ஈவினிங்லாம் அன்னதானம் இருக்குது. வெளியூர்லேருந்து வரவங்க ரிட்டன் டிக்கெட் மட்டும் அவசரப்பட்டு போட்டுற வேண்டாம். இதுதான் முக்கியமான விஷயம். வரவங்க அனைவருமே கொஞ்சம் 4 மணிக்கெலாம் வந்துட்டாங்க அப்படின்னா யாகத்தில் கலந்துக்கிற பாக்கியம் கிடைக்கும். சரி, இந்த புண்ணியமான ஒரு விஷயத்தில் நம்மளுடைய முருக பக்தர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற கேள்வி வைப்பாங்களா? அதையும் தெளிவாக. மேடவாக்கம் அருகில், சென்னை மேடவாக்கம் பக்கத்தில் தான், சோழிங்கநல்லூர்னு சொன்னாலும் தெரியும், மேடவாக்கம் சொன்னாலும் தெரியும். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊரில் இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குது. இந்திரா நகரில் வெற்றிவேல் முருகன் கோவில், இந்த முருகன் கோவிலில் தான் இந்த திருவிழா நடக்க போகுது. எல்லாருமே பெரும்பாக்கம் இந்திரா நகர் முருகன் கோவில்னு போடலாம் கூகுளில். இல்லைன்னா மேடவாக்கம் வந்துட்டு பெரும்பாக்கம் முருகன் கோவில்னு கேட்டாலும் சொல்லுவாங்க, இல்லை இந்திரா நகர் முருகன் கோவில்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. சித்திரை மாதன்றதுனால வர வழியில் நிறைய கோவில்களில் திருவிழா நடக்கலாம், லைட் செட்டு, லைட்டு, பேனர்லாம் இருக்கலாம். யாருன்னா மாறி போன வருஷமே நிறைய பேர் வேற ஒரு கோவிலுக்கு மாறி போயிட்டாங்க. ஸோ அதனால் கரெக்டாக கேட்டு வந்துருங்க. பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் முருகன் கோவில் ரோட்டு மேலே இருக்கும், மெயின் ரோட்டில். முருகன் பேர் வந்து வெற்றிவேல் முருகன் ஆலயம். சரி, இந்த வெற்றிவேல் முருகன் ஆலயத்துக்கு வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறணும், வாழ்க்கையில் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்துரு குணத்தை வந்து அழித்து நல்ல எண்ணங்கள் பிறக்கணும், கர்மாக்களை தொலைக்கணும் அப்படின்னா எங்களுடைய பங்கு அதில் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்து அந்த அபிஷேகத்தில், அதாவது ஹோமம் முடிஞ்சதும் யாகம் முடிஞ்சதும் முருகருக்கு மிளகாத்தூளில் அபிஷேகம் நடக்கும். முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, பெற்றது நீயே பொறுப்பது உன் கடன் என்ன தானே கேட்குறீங்க, வருஷத்தில் ஒரு நாள் அந்த கடமையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வருஷம் அந்த மனிதனுடைய கர்ம வினையை அவர் ஏற்றுக்கிறார். அதனால் உங்களால் முடிஞ்ச மிளகாய்த்தூளை வாங்கினா எப்படின்னு ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். இந்த மிளகாய்த்தூள் வாங்குறவங்க நிச்சயமாக மே 1ஆம் தேதி, மே 1லேருந்து மே 15 வரைக்கும் முதல்ல நான்வெஜ் நிப்பாட்டணும். எந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்தாலும், எந்த ஒரு வழிபாட்டு முறை செய்தாலும், அந்த வழிபாட்டுக்கு முறைக்கு முன்னாடியும் பின்னாடியும் விரதம் இருந்தால் தான் அது சித்திக்கும். நம்ம எப்படின்னா, இங்கேருந்து பழனிக்கு போவாங்க, பழனி மலை முருகரை பார்த்துட்டு மலை இறங்கினா கணக்கு இல்லைன்னு கீழே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சபரிமலைக்கு போவாங்க, வர வழியில் மாலையை ஊற்றுட்டு வர வழியில் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அப்பா சபரிமலையில் ஐயப்பனை பார்த்துட்டுன்னு ஃபோன் பண்ணால் சாமி பார்த்தாச்சுன்னா கணக்கு இல்லைன்னு வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க. இதெல்லாம் வெற்றி தராது. ஒரு பரிகாரம்னா முன்னாடி பின்னாடியும் இருக்கணும், பின்னாடியும் இருக்கணும். அப்போது மே 7ஆம் தேதி நம்மளுக்கு திருவிழா அப்படின்னா மே 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான்வெஜ் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. சார், இதில் ஒரு டவுட் வரும், வீட்டில் எல்லாருமே சாப்பிடக்கூடாதா, சம்மந்தப்பட்ட ஆள் சாப்பிடக்கூடாதுன்னா யார் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாங்களோ அவங்க மஸ்ட்டு. மற்றவங்க வீட்டோடு இருக்கிறவங்க கும்பலாக இருக்காங்களா, அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம். யார் வேண்டுதலை முன் வைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அந்த 15 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. 1. 2வது, 3 விதமான துணி சொல்கிறோம். ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த மிளகாய்த்தூள் பாத்திரத்து மேலே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் கலர் துணியை போட்டு எடுத்துகிட்டு வரணும். இந்த மிளகாய்த்தூளில் நிறைய பேருக்கு டவுட் வரும். முதல் விஷயம், பாக்கெட் மிளகாத்தூள் நாட் அலோடு. பாக்கெட் மிளகாத்தூள் நிச்சயமாக நாங்கள் வாங்க மாட்டோம். அதுமாதிரி மிளகாய்த்தூளை கவரில் கொண்டு வந்தாலும் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு இந்த முடிவு பண்ணியிருக்கோம். இந்தமாரி ஒரு புதிய சில்வர் பாத்திரம் வாங்கிடணும். இதில் ஒரு 1/4 கிலோ 200 கிராம் 280 கிராம் பிடிக்கும், போதுமானது. ஏன்னா நிறைய பேர் கொண்டு வருவாங்க, இந்த அளவு போதுமானது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். இதுமாதிரி புதிய சில்வர் பாத்திரத்தை வாங்கி இந்த மூடியை மட்டும் கழட்டி இதை கீழே வச்சுட்டு இந்த சில்வர் பாத்திரத்துக்கு ஒரு பொட்டு வச்சிடணும், விபூதி குங்குமம் வச்சு. சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூளை மிக்சியில் கூட அரைக்கலாம். தனியா கம்பல்சரி போடக்கூடாது. இப்போ ஒரு 200 கிராம் தான் சார் அரைக்கணும், என்னால் மிக்சியில் அரைக்க முடியாது, கடையில் போய் நான் எப்படி 200 கிராம் அரைக்கிறது, அரைச்சா 1 கிலோ 2 கிலோன்னா அரைக்கலாம். அரைச்சிட்டு இதில் நீங்கள் தேவையான மிளகாய்த்தூளை போட்டு, தனியாக போடாமல் மிளகாய்த்தூளாக இருக்கணும், தனியாக போட்டு யாரும் கொடுத்துடாதீங்க. இதில் ஃபுல்லாக போட்டு என்ன பண்ணுறோம், இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வண்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்தமாரி சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்தமாரி ஒரு மஞ்சள் கலர் கிளாத் ஜாக்கெட் பிட் வாங்கிக்கணும். இப்போ இதோடைய டயா கம்மியாக தானே இருக்குன்ட்டு இந்த மஞ்சள் கலர் துணியை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணி அது மேலே போடக்கூடாது. இந்த முழு மஞ்சள் துணியையும் இந்த மிளகாய்த்தூள் மூடியை கழட்டி இது பாட்டத்தில் வச்சுட்டு இது மேலே ஃபுல்லாக மிளகாத்தூள் இருக்கும், இது மேலே இந்த மஞ்சள் துணியை போட்டு இப்படி கவர் பண்ணி நூலை போட்டு கட்டிடணும். காலை மதியம் மாலை, இல்லை முடியவில்லை என்றால் காலை அப்புறம் மாலை,
2 வேளையும் தீப ஆராதனை, ஒன்று கற்பூர ஆரத்தியோ ஊதவத்தியோ காட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா மே 7ஆம் தேதி எடுத்துகிட்டு வந்து கோவிலில் சேர்த்துருவீங்க. சரிங்களா? இந்த மிளகாய்த்தூள் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும்போது மஞ்சள் கலர் துணியை போட்டு கட்டிய இந்த துணியால் நடக்கக்கூடிய பரிகாரம் என்னென்னா, இது சுபகாரியத்தை நடத்தி வச்சிடும். இப்போ சில பேர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் போய் லாஸ் ஆகிருப்பாங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகிருப்பாங்க, பணம் வர வேண்டியது இருக்கும், கோர்ட்டு கேஸ் இருக்கும், அடியில் தடியில் இருக்கும், அடிக்கடிக்கு தீக்காயங்கள், அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். இவர்கள் எல்லாமே இதே மாதிரி ரெட் கலர் ஜாக்கெட் பீட்டை வாங்கி இதே சேம் ப்ராசஸில் மிளகாத்தூள் மேலே இப்படி போட்டு ஒரு நூலை போட்டு கட்டிடணும். 6 நாள் காலை மாலை, இல்லை முடிஞ்சால் காலை மதியம் மாலை. இதுக்கு வந்து நெய்வேத்தியெலாம் வச்சு படைச்சிடக்கூடாது. சில பேர் பண்ணிவிடுவாங்க. மேலே வேணால் பூ எதனா வச்சுக்கலாம், டெய்லி ஒரு பூ ஒன்றா வைக்கலாம். இது அவசியம். வெற்றி பெறுவதற்குண்டான போட்டித் தேர்வு எழுதுகிறேன், நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், எக்ஸாமில் ஜெயிக்கணும், போட்டியில் ஜெயிக்கணும், ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும், இல்லைனா எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள், பணம் வேணும், பண வரவு தடையாக இருக்குது, நிறைய எங்கே போனாலும் போட்டிகள் உருவாகுது, சண்டை உருவாகுது என்பவர்கள், கோர்ட்டு கேஸ் உள்ளவர்கள், இந்த சிகப்பில் ஒரு முக்கியமான விஷயம் மெரூனாக இருக்கணும். சிகப்பில் ஒன்று ப்ளீச்சாக ஒரு சிவப்பு போகிறோம், ரெட்டு, ஃபயர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரெட்டு கிடையாது, மெரூன் கலரில் வாங்கி இந்த ஜாக்கெட் பிட்டை கட் பண்ணாத முழு ஜாக்கெட் பிட்டை போட்டு ஒரு நூலை போட்டு கட்டிடணும். சரிங்களா? சார் எனக்கு பணம் வேணாம், எனக்கு சுபகாரியமே வேணாம், நான் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டுட்டேன், அடிபட்டுட்டேன், நொந்துட்டேன், நூலாயிட்டேன், எனக்கு வாழ்க்கையை விரக்தியை நோக்கி போகிறேன், ஏன் இந்த மனித பிறவி, மாதத்தில் 10 நாள் நல்லா இருக்கேன், 20 நாள் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு இந்த பிறவி வேணாம் சார் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணாங்கன்னா, எனக்கு ஞானம் வேணும், முக்தி வேணும் அப்படின்னா ஒயிட் கலர் ஜாக்கெட் பிட்டை வாங்கி இதே மிளகாய்த்தூளில் மேலே போட்டு அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்னா மன நிம்மதி கிடைக்குமா சார்? இந்த வாழ்க்கை, இந்த மாயையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். மாயையில் மாட்டி தவிக்கிறவங்க, மாய உலகில் மாட்டி சிக்கி தவிக்கிறவங்க, இதிலேருந்து வெளியே வந்து முக்தி மோட்சம் அப்படின்ற வழியை நோக்கி போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளை துணி, எனக்கு ஞானம் மட்டும் இருந்தால் போதும், இறைவனுடைய அனுகிரகம் போதும், மற்ற எதுவும் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஒயிட் கலர் துணி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரவங்க தயவு செஞ்சு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நாங்கள் மிளகாத்தூள் வாங்கிடுவோம். 5 மணிக்கு மேலே வந்துட்டு வாங்கலான்னு தயவு செஞ்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம். வரவங்க மேக்ஸிமம் 99% ஆண்களாக இருந்தால் வேஷ்டி சட்டையில் வாங்க, பெண்களாக இருந்தால் சேரீயில் வாங்க. அதுவும் மஞ்சள் கலர் சேரீயில் வந்தீங்கன்னா திருவிழாவுக்கு ரொம்ப விசேஷம். மஞ்சள் கூட ரெட்டு என்றைக்குமே சேரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் மஞ்சள் கலர் சேரீ கட்டிட்டு ரெட் கலர் ஜாக்கெட்டோ பார்டர் வச்ச ரெட்டு இல்லாமல் பியூர் மஞ்சளாக இருந்தாலும், இல்லை மஞ்சள் கூட வேறு எது வேணாலும் சேர்ந்த மாதிரி ஒரு ரெட் கலர் மஞ்சள் சேரீயும், ஆண்கள் ஒயிட் கலர் ஷர்ட்டும் க்ரீன் கலர் வேஷ்டியும் கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பார்ப்பதற்கும் திருவிழா சிறப்பாக இருக்கும். இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ணி ஜெயித்தவங்க நிறைய பேர் அந்த இடத்துல நிற்பாங்க. புதுசாக வரவங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு மேலே இருக்கிற கேஸு நிச்சயமாக வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இது நிச்சயமாக என்னை போட்டு உள்ளே போட்டுருவாங்கன்னு நினச்ச ஒருத்தவர் இன்றைக்கி அதே மிளகாய்த்தூள் அபிஷேகத்தில் அவங்க மனைவி கூட கல்யாணம் ஆகி மனைவி கூட வந்து கலந்துக்க போகிறாரு. அது நேரடியாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுமாதிரி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அனைவருமே இதை வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இறைவன்கிட்ட நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் என்னென்னா, நீ எனக்கு இதை செய், நான் எனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு என்பது தாண்டி, நீ எனக்கு என்ன செய்கிறியோ செய்யலையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும், சரணாகதி அடையணும். அதுதான் ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல பலனையும் கொடுக்கணும். கண்டிப்பாக சரி. இப்போ முருகப்பெருமானுக்காக இந்த சத்ரு சம்ஹார யாகம் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார் பண்ணுறவங்களுக்கு? இம்மிடியேட்டாக அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் முடிந்த உடனே இம்மிடியேட்டாக இந்த யார் யாரெல்லாம் மஞ்சள் துணியில் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் நடக்கும். சிகப்பு கலர் துணினா கோர்ட்டு கேஸில் ஜெயிப்பாங்க, பண வரவு நடக்கும். வெள்ளை துணியில் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு எதனா குரு கிடைப்பார், ஞான உபதேசம் செய்வார். இது எல்லாமே எப்போ நடக்குன்னா அடுத்த வருஷம் மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்குள்ளே நடந்துடும். இதுதான் ஆச்சரியம் இதில். இப்போது இறைவன் இருக்கானா, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலேன், அவரையும் இதை செய்ய சொல்லுங்களேன், அவருக்கும் நடந்துடும். ஏன்னா இப்போ ஒரு விஷ பாட்டில் இருக்குது சரிங்களா, இப்போ நம்ம பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம மன ரீதியாக நம்ம நினச்சாதான் ஒரு விஷயம் உண்மை, மனசில் இல்லைன்னு நினச்சா இல்லைன்னு இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா. இது விஷமே கிடையாதுப்பா, இதுனா என்ன பண்ண போகுதுன்னு எடுத்து குடிச்சா செத்துட்டு வர மாட்டாரா, அதோடைய தன்மை அது வேலை செய்யும். ஆமாம், நம்ம 1000 விஷயங்கள் பேசினாலும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வேலை செய்யும். நீ இறைவனை நம்பாத போ. இந்த மிளகாய்த்தூளில் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது உன் கர்ம வினை அங்கே கரையுது, உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நல்லது நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். 100% வருஷம் வருஷம் நம்ம ஒரு லைவான ரிசல்ட் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை தொடர்ந்து ரொம்ப நாள் ஃபீல்டில் செய்ய முடியாது. கண்டிப்பாக
சரிங்களா? ஒரு உண்மை இருந்தால் தான் அதை லாங் டைம் கொண்டு போக முடியும். அதில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பூம் ஆகும், அதுக்கப்புறம் இருக்கிற இடமே தெரியாத போயிடும். இன்றைக்கும் பிலிப்ஸ் கம்பெனி, சோனி கம்பெனிலாம் நிலைத்திருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி. அது கூட போட்டி போட்ட நிறைய கம்பெனிகள் ஆள் அட்ரஸ் தெரியாத போயிடுச்சு. அந்த மாதிரி இது ஒரு உண்மையான சம்பவம்ன்றதுனால தான் பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் பலனடைகிறாங்க, பயனடைகிறாங்க. ஸோ அனைவருமே வரணும், அனைவருமே பயனடையணும். நிறைய பேர் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் இந்த திருவிழாவுக்கு. நேரில் வந்து நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்க முடியலனாலும் வீடியோ மூலிமா நிறைய பேரை கூப்பிட்றேன். அனைத்து ஜோதிடர்களும், அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களும், மாணவர்களும், பொதுமக்களும் வந்து கலந்துக்கணும். சேலத்துலேருந்து என்னுடைய ரொம்ப வேண்டியப்பட்டவங்க இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய மதுரகாளி அம்மன், அவங்களையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுருக்கேன். நிச்சயமாக ரொம்ப ஆன்மீக செய்கிறவங்க அவங்க. மதுரகாளி அம்மன் மாதிரி நிறைய பேர் கூப்பிட்ருக்கேன். அதில் மதுரகாளி அம்மனும் ஒருத்தவங்க. அனைவருமே வரணும், இறை அருள் பெறணும், மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் மேடம். கண்டிப்பாக சார். முருகனுடைய அருளை பெறுவதற்காக கண்டிப்பாக மக்கள் அனைவரும் வந்து திரண்டு வருவாங்க அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. வந்து முன்னின்று நடத்தக்கூடிய உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சார். ரொம்ப தெளிவாக வந்து இந்த சத்ரு சம்ஹார யாகத்தை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.